பாட்டெழுத போறேன் பாரதிராஜா அழைத்தார். அவரை நான் கேட்டிருந்தேன். உங்கள் படத்தில் எல்லாமே மாறி இருக்கிறது, நடிப்பு மாறி இருக்கிறது, ஒளிப்பதிவு மாறி இருக்கிறது, ஒலி மாறி இருக்கிறது. ஆனால் உங்கள் பாட்டு மொழி மட்டும் மாறவில்லை, திரைப்பாட்டு மொழி மட்டும் பழையதாக இருக்கிறது. ஒரு மாலை பொழுதின் அழகுகளை எல்லாம் நான் ஒரு பாட்டுக்குள் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இதற்கு ஒரு பாட்டு எழுத முடியுமா என்று கேட்டார். இந்த சுதந்திரமா கவிதை எழுதுற பல பேருக்கு மெட்டுக்கு எழுத வராதியா. மெட்டு கேட்டோடனே அவங்க பயந்து ஓடிடுவாங்க. பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. நீங்கள் நினைத்தால் அது தவறு. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இனிமேல் தான் வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு கணத்திலும் உங்களை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சூரியன் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கிழக்கிலே உதயமாகி காற்று தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. சுழன்று சுழன்று அடித்து நதி தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருப்பதனால் உங்கள் உடம்பில் உயிர் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. அசைவுகளினால், சுவாசங்களினால் நிரூபித்துக் கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை. எந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் உங்களுடைய ஆற்றலை இதைவிட சிறப்பாக நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபித்து வந்தவன் தான் நானும். நிரூபித்து முடித்து விட்டேன் என்று நினைக்கவில்லை. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த கணத்திலும் நிரூபிப்பேன், நாளையும் நிரூபிப்பேன். வாழ்வின் இறுதி மூச்சு, இருதயத்தின் கடைசி துடிப்பு நிற்கும் வரை நிரூபித்துக் கொண்டே இருப்பேன். பாட்டெழுத போறேன் பாரதிராஜா அழைத்தார். அவரை நான் கேட்டிருந்தேன். உங்கள் படத்தில் எல்லாமே மாறி இருக்கிறது, நடிப்பு மாறி இருக்கிறது, ஒளிப்பதிவு மாறி இருக்கிறது, ஒலி மாறி இருக்கிறது, நட்சத்திரங்கள் மாறி இருக்கிறார்கள், கதை களம் மாறி இருக்கிறது, பின்னணி மாறி இருக்கிறது, வசனத்தின் ஒலிப்பு மாறி இருக்கிறது. ஆனால் உங்கள் பாட்டு மொழி மட்டும் மாறவில்லை, திரைப்பாட்டு மொழி மட்டும் பழையதாக இருக்கிறது. உங்களுக்கு இணையான திரைப்பாட்டு மொழியை தர வேண்டும் என்றால் என்னை அழைத்து பாருங்கள், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், திரையின் மொழியை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு வந்து விட்டேன். ஒரு 9 மாதங்கள் கழித்து எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அட்லாண்டிக் ஹோட்டலுக்கு 413ஆம் எண்ணுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் வர முடியுமா? நான் 3/4 மணி நேரத்தில் அங்கிருந்தேன். ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. நான் என்னை நிரூபிக்க வேண்டிய சந்தர்ப்பம், என் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய சந்தர்ப்பம். இதை விட்டுவிடக் கூடாது. ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு ஓடினேன். 413ஆம் எண்ணு 3/4 மணி நேரத்தில் இருந்தேன். இளையராஜாவை மட்டும் தெரியும், பாரதி ராஜாவை மட்டும் தெரியும், யாரையும் தெரியாது. இவர் யார்? ஹார்மோனியத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். இவர் தான் இளையராஜா. நீங்க தான் இளையராஜாவா? வணக்கம். நீங்க தபேலா, நீங்க கிட்டாரிஸ்ட், நீங்க ஹார்மோனிஸ்ட். சரி, வணக்கம், சொல்லுங்க என்ன விஷயம்? பாரதி ராஜா சொன்னார், ஒரு இளைஞன், கனவு காணக்கூடியவன், வாழ்க்கையின் புதிய லட்சியங்களை நோக்கி தன்னை புகுத்த துடிக்கிறவன், அவன் ஒரு இயற்கையின் ரசிகன், ஒரு கலாபோதகன். அவன் ஒரு மாலை நேரத்தில் இந்த வானத்தையும் பூமியையும் பார்த்து ரசித்தும் தன் எதிர்கால கனவுகள் சொல்லியும் இந்த மாலை பொழுதை பூமியோடு இணைத்தும் ஒரு பாட்டு பாடுகிறான். நான் கடற்கரையில் காட்சி அமைக்க போகிறேன். ஒரு மாலை பொழுதின் அழகுகளை எல்லாம் நான் ஒரு பாட்டுக்குள் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இதற்கு ஒரு பாட்டு எழுத முடியுமா என்று கேட்டார். எழுதலாம். உடனே ஹார்மோனியத்தை அவர் இசைத்தார். யாரு? இளையராஜா. ஹார்மோனியத்தை இசைக்கிற போதே அவர் ஒன்று சொன்னார். அதுதான் என்னை சீண்டிய வார்த்தை. அதுதான்,
இந்த சுதந்திரமா கவிதை எழுதுற பல பேருக்கு மெட்டுக்கு எழுத வராதியா. மெட்டு கேட்டோடனே அவங்க பயந்து ஓடிடுவாங்க. மிக முக்கியம். இப்படி உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் வரும், ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கையில வரும். மெட்டு கேட்டோன்னு பயந்து ஓடிடுவாங்க. இது தேமா புளிமா சமாச்சாரம் இல்ல, இது வெண்பா சமாச்சாரம் இல்ல, இது விருத்தம் அல்ல, இது தாழிசை அப்படியெல்லாம் இல்ல. இது மெட்டு. இது உடைஞ்சு உடைஞ்சு வரும். இதை ஒழுங்குபடுத்துவது அவ்வளவு சிரமம். இவருக்கு வருமானு தெரியாது. எதுக்கு நீ சொல்ற, நான் வாசி காட்டுறேன். எங்கே வாசிங்க. தானே தனனா தனனா நே நன்னா தானனா 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 தனனா நே நன்னா. இதான் மெட்டு. ஓகே, இன்னொரு முறை வாசிக்க முடியுமா? வாசிக்கிறேன். வாச்சா புரியுதா? ஏதோ கொஞ்சம் புரியுது. வார்த்தை எப்படி? அடுத்த வாரத்துக்குள்ள பாட்டு கொடுத்துருவீங்களா? அடுத்த வாரத்துக்குள்ள பாட்டை கொடுத்துருவீங்களா? நான் சொன்னேன், எழுதி காட்டவா, சொல்லி காட்டவா, பாடி காட்டவா? இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க விட்டுறாதீங்க. இப்படி எல்லாம் வரும் வாழ்க்கையில. இதுதான் என்ன, பாடி காட்டவா? முதல்ல சொல்லுங்க. பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள். பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது. பாட முடியுமா? ஒய் நாட்? பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள். இது ஒரு பொன்மாலை பொழுது. சில சந்தர்ப்பங்கள் உங்களை நிரூபிப்பதற்கு வரும். நிரூபிக்காவிட்டால் மீண்டும் அந்த சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில் வராமலே போய்விடும். சந்தர்ப்பம் கிடைத்தால் நிரூபித்து விடுங்கள். நித்தம் நித்தம் நிரூபித்து விடுங்கள். கணவன் மனைவி இந்த ரெண்டு பேரும் கூட தங்கள் அன்பை நித்தம் நித்தம் நிரூபித்துக் கொள்ளவில்லை என்றால் விரிசல் வந்துவிடும். நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம புருஷன் தானே, ஏய் போட்டு வரண்டி, ஏய் வாடி, இதெல்லாம் வச்சு கூடாது. நித்த நித்தம் நான் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என்று மனைவிக்கு நித்தம் ஒரு முறை ஒரு சின்ன அணைப்பு, ஒரு சின்ன ஸ்பரிசம், தலையின் மீது ஒரு தீண்டல், கைகளில் ஒரு முத்தம், அது உங்க வயசை பொறுத்தது. இதையெல்லாம் கொடுத்து அவளை நீங்கள் என்னுடையவளாக இருக்கிறாய், நான் உனக்காக இருக்கிறேன், நீ எனக்காக இருக்கிறாய் என்ற உறுதிப்பாட்டை தினம் தினம் உறுதிப்படுத்திக் கொள்கிறவன் தான் உறவுகளை புதுப்பிக்க முடியும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும், உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தோல்விகளில் இருந்துதான் மனிதன் ஞானம் பெறுகிறான். நீங்கெல்லாம் ஒரே நாள்லயா மேனேஜிங் டைரக்டர் ஆயிட்டீங்க? ஒரே நாள்லயா சேர்மன் ஆயிட்டீங்க? ஒரே நாள்லயா நீங்க மெம்பர் ஆயிட்டீங்க? அல்ல. கனி வருவதற்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் விதை என்று ஒன்று போட்டு, செடி என்று ஒன்று நட்டு, இப்ப இதயம் முத்து சொன்னார் என்கிட்ட, எனக்கு நீ எழுதியதிலே எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமான்னு சொன்னாரு. என்ன வார்த்தைன்னு கேட்டேன். நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். எப்படிங்க? ஆமாங்க, இது மேனேஜ்மெண்ட் தியரிங்க, அன்னைக்கே ஜெயிக்கணும். அவரு எள்ளு வச்சிருக்காரு, ஆட்டின ஒண்ணு எண்ணெய் வந்துடும் அப்படி நினைச்சிருக்காரு அவரு. ஆனா எள்ளை விளைவிப்புகிறவர்களவா தெரியும் அது எத்தனை நாள் விளையணும்னு, எத்தனை நாள் விளையணும், எவ்வளவு களை எடுக்கணும், எந்த வெப்பத்தில் அது வெடிக்கும், எப்போ அதை அடிக்கணும், எப்போ அதை தூத்தணும், அந்த எள்ளுக்குள் எத்தனை பதர் வந்திருக்கும். வெள்ளை எள்ளு இருக்கும், விளையாத வெள்ளை எள்ளு, அதை எவ்வளவு தள்ளணும், அப்படி வாயில போட்டு மெல்லணும், அதுக்கு பிறகு என்ன வருதான்னு பார்க்கணும், அப்புறம் பதப்படுத்தணும், பிறகு கொண்டு வைக்கணும். நீங்க ஆட்டி உடனே எண்ணெய் எடுத்துருவீங்க. இவ்வளவு செய்த பிறகுதான் எண்ணெய், எள்ளிலிருந்து எண்ணெய் இடப்படும். இன்னொன்று சொல்லவா, இவர் ரொம்ப வேகமான ஆளுங்க,
எள்ளுன்னா எண்ணெயா இருப்பாரு. என்கிட்ட இப்படி வந்து சொன்னாங்க, இவர் ரொம்ப வேகமான ஆளுங்க, எள்ளுன்னா எண்ணெயா இருப்பாரு. ஏன் சரியா காது கேட்காதா? எள்ளுன்னா எள்ள கூடப்பா, எண்ணெயா இது எள்ளன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இன்னொன்னு, எள்ளின் தேவை வேறு, எண்ணெயின் தேவை வேறு. எள்ளுக்கு வேற பயன்பாடு, எண்ணெய்க்கு வேற பயன்பாடு. எள்ளு கேட்டா எள்ளு மட்டும் கொடு, எண்ணெய் வேணும்னா எண்ணெயை கொடு, அதை எண்ணெய் ஆட்டணம் போடு. எள் வேறு எண்ணெய் வேறு. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமான ஒரு பழமொழி, எவ்வளவு இழிவான பழமொழி! இந்த சபையில் எத்தனை பேருக்கு தெரிகிறது? நான் சொன்னவுடன் எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா என்று தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது. நான் வெறுக்கிற பழமொழி. ஏன்? முடவனுக்கு கை ஊனம், கால் ஊனம், தேனுக்கு ஆசைப்படக்கூடாதா? நாக்கில் ஊனம் இல்லையே, அவன் சுவையில் ஊனம் இல்லையே, அவன் மனித ஆசையில் ஊனம் இல்லையே. தேனின் சுவையை என்னவென்று சொல்லுவதற்கு அவன் நாக்கு தயாராகத்தானே இருக்கிறது. பிறகு ஏன் அவனை மறுதலிக்கிறீர்கள்? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாம், முடவன் கொம்பு தேரை எடுக்க முடியாது என்று சொல்லுங்கள். ஆசைப்படக்கூடாது என்று சொல்லாதீர்கள். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவான், அவனுக்கு கொம்பு தேனை எடுத்து கொடுப்பதற்குத்தான் ரோட்டரி சங்கம் இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதைத்தான் நீங்க செய்யணும். யார் முடவன்? இந்த அப்பா தேன். யாரு கை இல்ல? இதோ செயற்கை கை. யாருக்கு கால் இல்ல? இதோ செயற்கை கால். யாருக்கு இன்னும் பேச்சு வரல? இதோ பிசியோதெரபி. அதானே அப்படி கொண்டு வர வேண்டும். தோல்விகளிலிருந்து தான் மனிதன் ஞானம் பெறுகிறான். தோல்வி இல்லாத வாழ்க்கையில் மனிதன் ருசி காண முடியாது. சொல்ல போனா வாழ்க்கை தோல்விகளால் ஆனதுதான். தோல்விகளால் ஆன வாழ்க்கையைத்தான் மனிதன் விலக்கி 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 வெற்றியை கண்டடைகிறான். எப்படி என்றால், எங்கள் ஊர் கிணற்றில் பாசி படர்ந்திருக்கும். அந்த பாசி மொத்த கிணத்து தண்ணியை மூடிடும். கொடி கொடியாக ஓடிய பாசி மொத்த கிணற்று தண்ணீரை மூடிவிடும். அந்த தண்ணீரை பார்க்க வேண்டும் என்றால் பாசியை விலக்க வேண்டும். தோல்வியால் மூடப்பட்டிருக்கிறது வாழ்க்கை. வெற்றி என்ற தண்ணீர் அதற்கு கீழே இருக்கிறது. ஆகவே தோல்வி என்ற பாசியை விலக்கிவிட்டுத்தான் வெற்றி என்ற தண்ணீரை நீங்கள் பருக முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த ஒருவேளை அந்த பாசியால் தான் அந்த தண்ணீர் சுத்தமாக இருக்கிறது, தோல்வியால் தான் வெற்றி புனிதப்பட்டிருக்கிறது. எந்த தோல்விக்குள்ளும் ஒரு நன்மை இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். ஒரு பைத்தியக்கார விடுதி, மனநல காப்பகம், அங்க தனித்தனி செல்கள் எல்லாரும் அடைச்சி வச்சிருக்காங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க. ஒரு சொல்லட்டுமா, எல்லோரும் இந்த ஊர்ல பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுகிறோமே, யார்தான் இந்த ஊரில் பைத்தியம் இல்லை? எந்த மனிதன் தான் பைத்தியம் இல்லை? பைத்தியம் என்பது வேறொன்றும் அல்ல. பைத்தியம் என்ற நிலைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒரு முறை செல்கிறான். சிரிக்கிறீங்க, உச்சத்துக்கு போயிடுறீங்க, அது பைத்திய நிலை. அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கிறீங்க, இறங்கி வந்தால் நீங்க பழைய மனிதன், அங்கேயே நின்று விட்டால் நீங்க பைத்தியம். காமத்தின் உச்சத்துக்கு போகிறான் மனிதன். காமத்தின் உச்சத்தில் மண்ணும் இல்லை, விண்ணும் இல்லை, அறையும் இல்லை, ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்ற நிலை இருக்கிறது. ஒரு உச்சத்திற்கு போகிறான், தன் அறிவு தான் இழக்கிறான், தன் நிலையை அவன் மறக்கிறான், தன் உடம்பு கரைந்து போகிறது, உயிர் சிரித்து போகிறது. இந்த உடல், உயிர், இந்த திடப்பொருள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு உச்சத்துக்கு போகிறான். அதுதான் பைத்தியக்கார நிலை. அந்த பைத்தியக்கார நிலைக்கு சென்றவன் அங்கேயே நின்று விட்டால் பைத்தியக்காரனாகிறான். அது அந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்தால் மீண்டும் பழைய மனிதனாகிறான். சிரிப்பு, கோபம் போடுத்தான். கோபம்னா கோபம், பயங்கர கோபம். அந்த கோபத்தின் உச்சத்தில் எந்த மனிதனும் அவனாக இருப்பதில்லை. அந்த கோபத்தின் உச்சத்தில் எல்லா மனிதனும் பைத்தியக்காரன் தான். ஹிட்லர் 14வது மாடியில ஒரு கூட்டம் போட்டார். ஹிட்லர் பிரஸ் மீட்ல
இந்த ராணுவத்தை எப்படி உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள்? எல்லாம் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள். எதை சொன்னாலும் செய்வார்களா? செய்வார்கள். எப்படி? இதோ ஒருவனை கூப்பிட்டு இந்த 14வது மாடியிலிருந்து கீழே குதி என்று சொல்ல போகிறேன். அவன் குதிக்கலானா இல்லையா பார். அப்படி கேட்க, இங்க வா குதி. கீழே குதிச்சு செத்து போயிட்டான் ஒரு ராணுவ வீரன். இரண்டாவது, ஐயோ அலர்னாங்க பத்திரிகைக்காரங்கள்லாம். என்ன சார் இது, என்ன பிரமாதம், நீ வா. அவன் குதிக்க போறான். அப்போ எல்லா பத்திரிகையாளர்களும் அவனை கையை பிடிச்சி இழுத்தாங்க. வேண்டாம் வேண்டாம். நான் அதுக்கு அவன் குதிக்க போறவன் சொன்னானா, விடுங்க சார், இந்த கோபக்கார மனுஷங்கிட்ட பொழைக்கிறதுக்கு செத்தே போலாம். நண்பர்களே, உங்கள் தொழிலாளிகள் உங்களிடம் என்ன கருத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை துப்பறிந்து கொள்வது நல்லது. உங்களை பார்த்து முகமன் கூறுவார்கள், வணங்குவார்கள். அது தொழிலுக்காக வளைகிற உடம்பு, பணத்துக்காக வளைகிற உடம்பு, சந்தர்ப்பத்துக்காக வளைகிற உடம்பு. எது உண்மை தெரியுமா? நீங்கள் அல்லாத வெளிகளில் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் உண்மை. அந்த உண்மையை கருதி கொண்டு தொழிலாளிகளை நீங்கள் தழுவிக் கொண்டு போக வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களும் தான் சமூகத்தில் மதிப்பு மிக்கவர்கள், அவர்களும் தான் இந்தியாவின் மனித வளம் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த பைத்தியக்கார விடுதிக்குள்ள போலாம். ஒரு நண்பர் போறாரு, ஒரு அதிகாரி கூட்டிட்டு போறாரு. ஒவ்வொரு செல்லா பார்த்துட்டு போறாங்க. ஒரு செல்லில் ஒருவன் புலம்பிக்கிட்டே இருக்கான். ஒரே சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரேமா 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 பிரேமா. யார் இவன்? இவன்தான் பிரேமாவை காதலித்தவன். காதல் தோல்வியில் அப்படியே நின்று விட்டான். அதை விட்டு அவன் வெளிவரவில்லை. ஐயோ பாவமே. ஒவ்வொரு செல்லா பார்த்துட்டு வர்றாங்க. 15 செல் கடந்து இன்னொருவன் சொல்லிக் கொண்டிருந்தான், பிரேமா 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 பிரேமா. இவன் யார்? இவன் தான் பிரேமாவை கல்யாணம் செய்து கொண்டவன். இதில் எது வெற்றி, எது தோல்வி? காதலில் தோல்வியடைந்தவன் தோல்வியா, கல்யாணம் செய்து கொண்டவன் தோல்வியா? எது தோல்வி, எது வெற்றி என்பதை சந்தர்ப்பம் தீர்மானிக்கும், வாழ்வியல் தீர்மானிக்கும். நீங்களே தீர்மானித்துக் கொள்வீர்கள். எனவே அப்படித்தான் இருக்கிறது வாழ்க்கை. இந்த தோல்வியை விட்டு தூக்கி எறிந்து விட்டு எந்த தோல்வியில் என்ன நன்மை என்று பாருங்கள். மகாத்மா காந்தி ஆப்பிரிக்காவில் ஒரு பெட்டியில் ஏறினாரு. முதல் வகுப்பு பயணச்சீட்டு வாங்கியிருக்காரு. கருப்பர்கள் ஏறக்கூடாதுன்னு வெள்ளைக்காரர்கள் வந்தார்கள். பெட்டியை விட்டு இறங்குனார். இறங்க மாட்டேன். ஏன்? நான் முதல் வகுப்புக்கு கட்டணம் செலுத்தி இருக்கிறேன். நேர்மையா இருந்திருக்கார் காந்தி. நேர்மையா தான் இருப்பார். இப்படி ஒரு வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? காந்தியை பார்த்து கேட்டார்கள், வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு தி சொசைட்டி? இப்படி ஒரு கேள்வி. வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு தி சொசைட்டி? கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னார். அஹிம்சைன்னு சொல்லல, சத்தியாகிரகம் சொல்லல, அன்பு சொல்லல, ஒருவரை ஒருவர் நேசித்தல், அதான் என் மெசேஜ் சொல்லல. வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு தி சொசைட்டி? காந்தி told my life. என் லைஃப் தான் இந்த உலகத்துக்கு நான் விட்டுட்டு போற மெசேஜ். யாருக்கு சொல்வதற்கு துணிச்சல் வரும்? யாருக்கு சொல்வதற்கு இந்த திராணி உண்டு? யாருக்கு சொல்வதற்கு இந்த நேர்மை உண்டு? இந்த நேர்மையான மனிதர்களைத்தான் இந்தியா தேடி தேடி அலைகிறது. ஆட்சி முதல், அதிகாரத்திலிருந்து, தொழில்முறை முதல், குடும்பம் வரை இந்த நேர்மையைத்தான் தேடி அடைகிறது வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சரியாக இருந்தால் உலகம் சரியாக இருக்கும். கோபாலகிருஷ்ணன் சொன்னாரே, அமைதி மகிழ்ச்சி. இந்த அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கிருந்து வரும்? இந்த நேர்மையிலிருந்து, உண்மையிலிருந்து, இதிலிருந்து வரும். நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சபதம் செய்தேன், வாழ்க்கையில் பொய் சொல்வதில்லை என்று. இன்று வரைக்கும் அதை கடைபிடித்திருக்கிறேன். பொய்யே சொல்வதில்லையா? பொய் சொல்லும் சந்தர்ப்பம் ஒரு அவமானம்னு வந்துட்டா கைதட்டணும். நீங்க சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட்டு, எப்பா
என்னை மோட்டிவேட் பண்றதுக்கு ஒருவன் கிடைச்சிட்டான்ப்பா, என்னை தூண்டுவதற்கு ஒருவர் கிடைத்தான், என் மாமன் அவமானப்படுத்தினான், இதுதான் நான் வெற்றி பெறுவதற்கான விதை, என் மைத்துனன் என்னை அவமானப்படுத்தினான், இதுதான் நான் வெற்றி பெறுவதற்குரிய விதை என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழா முடிந்து நீங்கள் வீட்டுக்கு போகிற போது கூட நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டு போக வேண்டும், நாளை முதல் நீங்கள் அங்கேயே அந்த முயற்சியை தொடங்கி விடுங்கள், வெற்றி பெறுவீர்கள். நண்பர்களே, தோல்விகளில் துவழ்கிறவன் கோழை, தோல்விகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறவன் அறிவாளி. அறிவாளி தோல்விகளுக்கு அஞ்சுவதில்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு தெரியும். இந்த உலகம் நவீனமயமாகி இருக்கிறது என்று சொன்னால் அது தாமஸ். மொத்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, ஒரு நிமிஷம் கழித்து கரண்ட் வந்தது, ரேடியோ பேசியது. ரேடியோ சொன்னாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகம் இப்படித்தான் இருந்தது. ஒருவனுக்கு பிறந்த நாளுக்கு இதைவிட சிறந்த பரிசு இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்க முடியும். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் இரவு பகலாக, காது கேட்காதவருக்கு, செவிப்புலன் இல்லை. நீங்க நினைக்கலாம், காது இல்லாவிட்டால் உலகம் போச்சு, கண் இல்லாவிட்டால் உலகம் போச்சு. கண் இல்லாத பிறகுதான் பாரடைஸ் ரீகெயின் எழுதினான் மில்டன். கண் போன பிறகுதான் மேடம் கியூரி பல செய்திகளை கண்டறிந்தார். காது போன பிறகுதான் தாமஸ் ஆல்வா எடிசன் இத்தனை பொருள்களை கண்டுபிடித்தான். நண்பர்களே, தாமஸ் ஆல்வா எடிசனின் சோதனை சாலையை மூடிவிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. திடீர்னு திரும்பி பார்த்தா பெரிய கூட்டம், பார்த்தா தூரத்தில் எரியுது சோதனை சாலை. சோதனை சாலை தீப்பிடித்து எரிகிறது. 24 ஆண்டுகளாக அவர் செய்த சோதனைகளின் கண்டுபிடிப்பு குறிப்புகள் அந்த சோதனை சாலையில் எரிந்து கொண்டிருக்கின்றன. கூட இருந்த ஆட்கள்லாம், அறிவு இருக்கா, காது கேக்குதா, உன் சோதனை சாலை எரிஞ்சு போச்சு, ரசிக்கிறையே, என்ன விஷயம் கேட்டாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், எரிந்து கொண்டிருப்பது என் சோதனை சாலை அல்ல, 24 வருட தவறுகள். உண்மையான சோதனை சாலை என் மூளைக்குள்ளே இருக்கிறது. அதைவிட அரிய கண்டுபிடிப்புகளை இந்த மூளை என்ற சோதனை சாலை கண்டறியும், இந்த மண்ணுக்கு வழங்கும், மனிதர்களை மேம்படுத்தும் என்று சொன்னார் தாமஸ் ஆல்வா எடிசன். அதை விடவா நமக்கு நஷ்டம் வரப்போகுது? பஞ்சு விலை விழுந்தா நஷ்டமா? கூடி போனா நஷ்டமா? விலை விழுந்து போனா நஷ்டமா? இது ஒரு பிளக்சுவேஷன், புயல் காற்று மாறி வரும், வந்து வந்து போகும், மாறும், மாறிக்கொண்டே இருப்பாவல் காத்திருந்தது. வாழை பழுக்கும், பழம் வரும், உண்டு பசியாரலாம் என்று. ஒரு கிளி பலாக்காயை காத்திருந்தது, பலா பழுக்கும், உண்டு பசியாரலாம் என்று. இந்த 3 கிளிகளுக்கும் நன்மை கிடைக்கும். ஒரு கிளி இலவங்காயை காவல் காத்து நின்றது. இதான் இலவு காத்த கிளி. இலவு என்றால் இலவங்காய். இலவங்காய் பழுத்தால் சுளையா வரும். இலவங்காயை தின்று பசியார முடியுமா? இலவங்காய் தான் தெரியும். நீங்க பழம் சாப்பிட வேண்டாம், தலையணைக்கு பஞ்சு கிடைச்சிருச்சு, மெத்தைக்கு பஞ்சு கிடைச்சிருச்சு, இந்த பஞ்சை விற்று நீங்கள் பணம் பெற்று நீங்க வந்து பசியாரலாமே. காலம் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறதே. எந்த ஒரு தோல்விக்குள்ளும் ஒரு நன்மை இருக்கிறது, எந்த ஒரு தோல்வியிலும் ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயம் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கு பெயர் தொழில். நீங்க பார்க்கிற ஒர்க் தொழில். இந்த கையில் இருக்கிற பந்துக்கு பெயர் குடும்பம், ஃபேமிலி. இந்த பக்கத்தில் இருக்கிற பந்துக்கு பெயர் உடல் நலம், ஹெல்த். இந்த பக்கத்தில் இருக்கிற பந்துக்கு பெயர் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. தொழில், உடல் நலம், குடும்பம், நட்பு, 4 பந்துகள்.
இதில் முக்கியமானது என்ன தெரியுமா? இதில் ஒரே ஒரு பந்து மட்டும்தான் ரப்பர் பந்து. இந்த தொழில் என்கிற பந்து இருக்கே, ரப்பர் பந்து, கீழே விழுந்தாலும் உடையாது, திருப்பி கைக்கு தந்து விடும். மற்ற 3 பந்துகளும் கண்ணாடி பந்துகள். ஒரு முறை விழுந்தால் விழுந்ததுதான். குடும்பம் என்ற கண்ணாடி பந்து தவறி விழுந்தால் நொறுங்குவதை தவிர வேறு வழி இல்லை. உடல் நலம் என்கிற கண்ணாடி. எல்லோரும் இது தொலைபேசியை அணைத்து விட்டு பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுங்களேன், அல்லது வாய்ப்பு உள்ளவர்கள் மனைவியை அணைத்துக் கொள்ளுங்களேன். இந்த ஒரு அன்பு, இந்த ஒரு சார் தொட்டு பேசுங்க சார், பிள்ளைகளையும் மனைவியையும் தொட்டு பேசுங்க. அந்த ஸ்பரிசம் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பரிசம் மெல்ல மெல்ல குறைஞ்சுக்கிட்டே போறதுதான் வாழ்க்கையில் இடைவெளி. இந்த ஸ்பரிசம் குறையக்கூடாது. திருமணமான ஒரு சில ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஸ்பரிசம் என்ற ஊடகத்தின் வழியாக கணவன் மனைவியின் இதயத்துக்கு போகிறான், மனைவி கணவனின் இதயத்துக்கு வருகிறாள். இந்த ஸ்பரிசம் என்ற ஊடகத்தின் வழியாக, இந்த ஸ்பரிசம் என்ற ஊடகம் குறைய குறைய 2 பேருக்கு மத்தியில் ஒரு அந்நியமும் இடைவெளியும் வருவதை தவிர்க்க முடியவில்லை. சலீம், ஆனால் உங்கள் கரவொலி கொடுக்கிற இந்த சந்தோஷ மயக்கத்தில் அத்தனை துன்பங்களையும் நான் மறந்து விடுகிறேன். இந்த தமிழர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், இந்த கரவொலி நம்மோடு இருக்கிறது, இந்த பாசம் நம்மோடு இருக்கிறது என்பதற்காக தங்க மனிதர் நீங்கள், உங்களுக்கு என் வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு கவிதை கொண்டு வந்திருக்கிறேன். சலீமுக்கு ஒரு கவிதை. என்ன கவிதை தெரியுமா? ஒரு காதலன், ஒரு காதலி. அந்த காதலி தமிழச்சி, காதலன் கொஞ்சம் அவசரப்படுகிறவன், தொட்டுவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவள் தள்ளி தள்ளி போகிறாள். அவன் இவளை எப்படியாவது தழுவிவிடம் என்று போகிறான். அவள் நழுவி நழுவி போகிறாள். என் நிழலை கூட நீ தொட்டுவிட முடியாது என்று அவள் விலகி விலகி போகிறாள். அப்போது அவன் கேட்கிறான், அடியே பெண்ணே, உன் கழுத்தில் ஒரு தங்கச் சங்கிலி போட்டிருக்கிறாயே, அந்த தங்கச் சங்கிலி செய்த தவம் நான் செய்யவில்லையா என்று கேட்டான். ஏன்னா அந்த தங்கச் சங்கிலி உன் கழுத்தில் உருள்கிறது, புரள்கிறது, தவழுகிறது, கொஞ்சுகிறது, கெஞ்சுகிறது, குலவுகிறது, எங்கெங்கோ உன்னை தழுவி சந்தோஷம் காண்கிறது. அந்த தங்கச் சங்கிலி செய்த தவத்தில் ஒரு தவம் நான் செய்யவில்லையா? உன்னை தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டாயா என்று கேட்கிறான். அதற்கு அந்த தமிழச்சி சொல்கிறாள் ஒரு கவிதை. அவ சொல்றா, இந்த சங்கு கழுத்தை தொடுவதற்கு இந்த தங்கம் செய்த தவம் என்னென்ன தெரியுமா? பூமிக்கு கீழே பல்லாயிரம் ஆண்டுகளாக அது புதைந்து கிடந்தது. ஒட்டுமொத்த பூமியின் அழுத்தத்தை அது தாங்கியது. பிறகு அது தங்கமாகியது. பிறகு வெட்டப்பட்டது, தோண்டப்பட்டது, உருக்கப்பட்டது, செதுக்கப்பட்டது, தீயின் வெப்பம் தாங்கியது, உளியின் வலி தாங்கியது. இத்தனைக்கு பிறகுதான் அது என் கழுத்தை தொடுவதற்கு வந்தது. நீ ஐ லவ் யூ என்று SMS போட்டு விட்டு மட்டும் தொட்டுவிட முடியுமா? இவ்வளவு தவம் நீ செய்ய வேண்டும். இங்கு வந்திருக்கிற பெருமக்கள் எல்லாம் தங்கம் போன்றவர்கள். இவ்வளவு அடிபட்டும், இவ்வளவு உளி தாங்கியும், வலி தாங்கியும், நெருப்பை தாங்கியும் தான் இந்த உயரத்திற்கு வந்திருக்கிறீர்கள். வென்றவர்கள் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வெல்ல போகிறவர்கள் வெற்றி பெறுங்கள். தமிழ் சமுதாயம் உங்களோடு, இந்திய சமுதாயம் உங்களோடு, நான் உங்களோடு, தமிழ் நம்மோடு. வாழ்க, வணக்கம்.